எப்பவுமே ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கும். ஒரு சைட் ஆஃப் த காயின மட்டும் நம்ம பார்த்துட்டு, ஒரு முடிவுக்கு வந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு, இந்த பட்டுக்கோட்டையில மனைவிய கத்தியால குத்தி கிழிச்சிட்டு, இன்னைக்கு சிறையில இருக்கக்கூடிய ராஜா அவர்களுக்கு நடந்த சம்பவம் அப்படிங்கிறது சான்று. ஏன்னா, அவர் தரப்பு வீடியோவ மக்கள் பார்த்துட்டு, அந்த பொண்ணு ரொம்ப கேடுகெட்டவ. அவ வந்து ஒரு கள்ளக்காதல்ல ஈடுபட்டிருக்கா, கள்ள தொடர்புல ஈடுபட்டிருக்கா, ஒரு கேவலமான ஜென்மம். அவர் வந்து பாதிக்கப்பட்ட நபர் அப்படின்னு நம்ம கூட பல இடங்கள்ல அவருக்கு ஆதரவாக பேசியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு அவருடைய மனைவி வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயா பரவிக்கிட்டு இருக்கு. என் பேர் அக்ஷயா. இப்போ சோசியல் மீடியால பரவிட்டு இருக்க வீடியோ எதுவுமே இப்ப எடுத்தது கிடையாது. 2025 எடுத்தது ஏப்ரல்ல. இந்த வீடியோ வந்து அவரு தப்பா எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, சோசியல் மீடியால எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல 2 டைம் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. கம்ப்ளைண்ட் ஆகி இந்த வீடியோ அவர் யூஸ் பண்ணவே கூடாது, ஏன்னா இது ஒரு ஃபேக் வீடியோ. அவர் வேணும்னே வந்து கஞ்சா அடிச்சுட்டு வந்து நான் தங்கியிருக்க ஹாஸ்டல்ல வந்து வம்பிழுத்தாரு. அங்க ஸ்டாஃப் எல்லாருமே தான் தங்கியிருப்போம். என் கூட பக்கத்து ரூம்ல 2 பிள்ளைங்களா இருந்தாங்க. அவங்களெல்லாம் அவர் கவர் பண்ணி எடுக்கவே கிடையாது. வேணும்னா அவங்களையும் கூட நான் பேச சொல்றேன். இவர் என்னையும் மட்டும் கார்னர் பண்ணி நான் வேலைக்கு போக கூடாதுங்கிறதுக்காக பிரச்சனை பண்ணிட்டு எனக்கு மொட்டையெல்லாம் அடிச்சாரு. அந்த மொட்டை அடிச்ச கேஸ்ல கூட இந்த வீடியோ எல்லாம் போய் காமிச்சு அனுதாபத்தை தேடிக்கிட்டாரு. அவர் சைடு நியாயம் இருக்க மாதிரி. நான் ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டிருந்தேன் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நைட்ல நான் ஸ்லீவ்லெஸ், அங்க எல்லாருமே ஸ்லீவ்லெஸ் தான் போட்டிருக்கோம். அதை விட குட்டி குட்டியெல்லாம் ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணுங்களோட எல்லாம் அவர் அந்த ரூம்ல வந்து பேசி இருந்திருக்காரு. என்னை எப்போ ஊர்ல இருந்து வேலைக்கு கொண்டு போய் விடும்போதும் அந்த பொண்ணுங்கள்ட்ட பேசிட்டு ஜாலியா உட்காந்துட்டு சிரிச்சுட்டு ரொம்ப நேரம் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு கூட அடுத்த நாள்லாம் கிளம்பி சென்னைக்கு வேலைக்கு போயிருக்காரு. சோ இந்த வீடியோவை அவர் தப்பா யூஸ் பண்ணிக்கிறாரு. அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இந்த திருட்டு விஷயத்துலாம் இன்வால்வ் ஆகி கஞ்சா அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பழக்கம் வச்சுட்டு ரொம்ப மனநல பாதிக்கிற சைக்கோ மாதிரி பண்ணுவார் அடிக்கடி. அவருக்கு அந்த சைக்கோ கேரக்டர் வந்துருச்சுன்னா அவரை யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ணா பின்னான்னு போட்டு அடிப்பாரு. சோ அதனாலதான் நான் 1 இயரா அவர்கிட்ட இருந்து நான் பிரிஞ்சிருந்தேன். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராஜா என்கிற நபர் அவருக்கு சாதகமாக 1 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோவை சமூக ஊடகங்களில் பதிவு பண்ணி அவருக்கு வந்து அவர் அனுதாபம் தேடிக்கிட்டாரு. அதாவது இந்த பெண்மணி இன்னொரு ஆணோடு இருக்கிற மாதிரி அரகுற ட்ரெஸ்ஸோட இவர் ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருப்பார். அதில் உள்ள யார் இருக்கிறா, ஜோஸ் ப்ரோவா, அவரை வெளியில் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பார் தன்னுடைய மனைவியை. அதுக்கப்புறம் அந்த திருச்சியை சேர்ந்த ஜோஷ் அப்படின்றவன் வெளியில் வந்து தப்பிச்சு போயிடுவான். ஸோ இது எல்லாமே அந்த வீடியோவில் பதிவாகிருக்கும். அதை வந்து இந்த மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஒரு ஃபேக் வீடியோ, அது 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எடுத்தது, அங்கே எல்லாருமே தான் இருந்தாங்க, என்னுடைய கணவர் வந்து என்னை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து என்னை மட்டும் டார்கெட் பண்ணி அதை வேறு மாதிரி சித்தரித்து சமூக ஊடகங்களில் அவருக்கு ஆதரவாக அனுதாபம் தேடிக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வீடியோவில் பதிவாகிருந்தது என்னென்னா, ரூம் வந்து லாக் ஆகிருந்தது. இந்த கணவன் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். இவங்க வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க. உள்ளுக்குள்ளே யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இவங்க எந்த பதிலுமே சொல்லலை. சரி, உங்களை சுற்றி நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுடைய சக பெண் தோழிகள் இருந்திருந்தா அவங்க வந்து உங்களுக்காக பேசியிருக்கணும்ல. உங்கள் முன்னாடி வந்து என்னையா நீ பொண்ணை வந்து கை நீட்டி அடிக்கிற, அந்த பொண்ணு எந்த தப்பும் பண்ணலையா, அந்த ரூம்குள்ளே யாருமே இல்லையா, நீ நினைக்கிற மாதிரி ஜோஸ் ப்ரோலாம் உள்ளே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. ஆனால் அங்கே இருந்தது நீங்கள் மட்டும்தான். ரூம்குள்ளே இருந்தது ஜோஸ் ப்ரோ. நீங்கள் வந்து தொக்கா மாட்டிக்கிட்டீங்க. அதை மாட்டிக்கிட்டதை மறைக்கிறதுக்கு இப்போ பூசி மூழ்கி ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க. சரி, உங்கள் தரப்பு நியாயம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்னா, இவங்க கணவனை பிரிஞ்சு தனியாக ஒரு ஹாஸ்டலில் இருந்திருக்காங்க. அப்போ இந்த ஜோஸ்ன்ற நபரோடு இவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இவங்க ஜோஸோடு அந்த ரூமில் இருந்திருக்காங்க. அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட கணவன் இவங்களை கையும் களவுமாக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அங்கே எடுக்கப்பட்ட வீடியோ தான் சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயாக பரவுச்சு. அதுக்காக இந்த கணவர் வந்து ரொம்ப யோக்கியம், இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு இவங்க கொடுத்த விளக்கத்துக்கு அப்புறம் நம்ம சத்தியமாக அந்த ராஜா என்கிற கைது செய்யப்பட்ட நபருக்கு வந்து நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. இந்த பெண்மணி வேலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண்ணுக்கு மொட்டை அடிச்சு விட்டுருக்கிறாங்க. இந்த ஆளு பாதி மொட்டையோட அந்த பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்துட்டு நமக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அதுக்கப்புறம் சிகரெட்டால் சூடு வைக்கிறது, கொடுமைப்படுத்துறது, மென்டல் டார்ச்சர் பண்ணுறது, கஞ்சாவை குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணுறது, போட்டு அடிக்கிறது, இது மாதிரி தொடர்ந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் வந்து துன்புறுத்திக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா அந்த லைஃப்ல இருந்து விலகி போகணும், இன்னொரு ஆணோட போய் ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும்
வாழணும்னு ஒரு பொண்ணு யோசிப்பா. இந்த இடத்துல நம்ம வந்து ராஜாவையும் சரி அக்ஷயாவையும் சரி 2 பேர் மேலேயுமே தவறு அப்படிங்கிறது இருக்கு. அக்ஷயா அவர்கள் லீகலா இவங்கிட்ட வந்து டிவோர்ஸை வாங்கிட்டு என் புருஷன் கொடுமைப்படுத்துறான், இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறான், அவன் ஒரு கஞ்சா குடிக்கி, இந்த மாதிரி எங்களை வந்து ட்ரக் அடிக்ட், எங்களை போட்டு அடிக்கிறான், என்னோட பையனோட உடம்புல அங்கங்க சிகரெட்டால சுட்டு வைக்கிறான் அப்படின்லாம் குற்றச்சாட்டு சொல்றாங்க. இந்த அளவுக்கு அவன் கொடுமைப்படுத்துறான் அப்படின்னா அவன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நீங்க எதுக்கு தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கீங்க? ஜூன்ல திரும்ப அவன் கூட வாழலான்னு போய் எதுக்கு ஒரே வீட்டில் இருந்தீங்க? ஒரே வீட்டில் இருந்ததுனால தான் இந்த ராஜா பழைய விஷயங்களெல்லாம் சொல்லி அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணி கத்தி எடுத்து முகத்திலலாம் கிழிச்சு மூஞ்சியே அடையாளம் தெரியாத மாதிரி போயிடுச்சு. ஆனால் இந்த வீடியோ இவங்க வந்து அரைகுறை ட்ரெஸ்ஸோட ஒரு ஆணோடு இருக்கிற மாதிரியான வீடியோ இப்போ எடுக்கப்பட்ட வீடியோவா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வந்திருக்கு. ஏன்னா இவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து விளக்கம் கொடுத்து ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க இந்த அக்ஷயாங்கிறவங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முடியே இல்லை. ஆனால் அந்த ராஜா வந்து ஜோஸோட இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருப்பாரு, அந்த அரகுற ட்ரெஸ்ஸை போட்டு நின்றுட்டு இருப்பாங்கல்ல, அந்த வீடியோவில் பார்த்தா அவங்களுக்கு முடி இருக்குது. அப்போது இந்த ஜோஸ்ன்றவனோடு தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய அக்ஷயாவிற்கு முன்னாடி இருந்தே தொடர்பு இருந்திருக்கு அப்படிங்கிறது இந்த ராஜா அப்படின்ற நபருக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சு தான் காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம், நம்மளோட பையன் வந்து என்ன பாவம் பண்ணா, அவனோட லைஃப் போகுது அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பழைய பிரச்சனையெல்லாம் பேசி ஒரே நாளில் 2 பேருக்கு நடுவில் சண்டை வந்து ராஜாங்கிற நபர் கத்தி எடுத்து கிழிச்சிட்டு, சரி நம்ம கத்தி எடுத்து கிழிச்சிட்டோம், நம்ம இதுல இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும், மக்கள்கிட்ட வந்து அனுதாபத்தை சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக 1 வருஷத்துக்கு முன்னாடி பழைய வீடியோவை வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் பண்ணி பாருங்க என் பொண்டாட்டியோட லட்சணத்தை, கள்ள தொடர்பில் இருந்தா அதை தட்டி கேட்ட எனக்கு வந்து என்ன நிலைமை, நான் கூட பேசியிருந்தேன், புள்ள வந்து குழந்தைகள் நல காப்பகத்தில் இருக்கு, பொண்டாட்டி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்காரு, இந்த கள்ளக்காதலில் ஈடுபட்ட இந்த பரதேசி நாயி இந்த ஜோஸ்ன்ற புறம்போக்கு ஜாலியாக மணியாட்டிக்கிட்டு தெரியறான் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லார் மேலேயும் வந்து குற்றம் சொல்லியிருந்தோம். இதில் அந்த குழந்தைய தவிர இந்த 3 பேர் மேலேயுமே தப்பு இருக்குது. அந்த பெண் மேலேயும் தவறு இருக்குது, கணவன் மேலேயும் தவறு இருக்குது, அந்த கள்ளக்காதலில் ஈடுபட்ட அந்த ஜோஸ்ன்றவன் மேலேயுமே தவறு இருக்குது. இந்த 3 பேருமே குற்றவாளிகள் தான். இதில் உண்மையான விக்டிம் யாரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா புருஷன் தான்ப்பா உண்மையான விக்டிம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இதில் உண்மையான விக்டிம் யாருன்னா அந்த சின்ன அவன் தான் உண்மையான விக்டிம். அக்ஷயா தரப்பில் கொடுக்கப்பட்ட இந்த வாக்குமூலத்தில் போன திமுகவுடைய ஆட்சியிலேயே என்னை வந்து இவர் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாரு அப்படின்னு 2025லேயே இவருக்கு எதிராக வந்து நான் வழக்கு கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் காவல் நிலையத்துக்கு போயிருக்கேன். ஆனால் திமுகவோட பிரமுகர்களோடு இவர் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தார், ஆளுங்கட்சி பழக்கம் வந்து இவருக்கு இருந்தது. அதனால நான் என்னதான் காவல் நிலையத்தில் போய் இவருக்கு எதிராக நான் புகார் கொடுத்தாலும் அந்த புகார் மீது காவல்துறை வந்து தக்க நடவடிக்கை எடுக்கல. இந்த தாவேகா ஆட்சியிலாது என்னுடைய கணவருக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான தண்டனை அப்படிங்கிறத வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிறத விடுத்திருக்கிறாங்க. நான் ஜூன்ல வரேன் அப்படின்னு சொன்னேன். ஜூனுக்கு ஒரு 2 நாள் முன்னாடியே பிள்ளைக்கு பொண்ணு வந்துருச்சுங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுல சுட்டாருன்னே தெரியல, நீ கிளம்பி வா, பிள்ளைக்கு மேல அக்கறை இல்லையா அப்படிங்கிறாரு. நான் வந்து எங்க இருப்பேன், வீடு பார்த்துட்டு தானே வர பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சம்பளம் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஜூன் 1ஆம் தேதி வீடு பார்த்துட்டு இங்க கூடி வந்துட்டேன். ஜூன் 3ஆம் தேதி இது மாதிரி வந்து என்கிட்ட சண்டை போட்டு என்னை வெட்டிட்டு சம்பந்தமே இல்லாத போல ஒரு வீடியோ தூக்கி போட்டு இப்போ வந்து அவர் மேல தப்பு இல்லாத மாதிரி காமிச்சுக்கிறாரு. அவர் வந்து தொடர் குற்றவாளி, ட்ரக்ஸ் அடிக்ட் வேற, ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாரு எங்களெல்லாம். சோ அதனாலதான் நான் 1 இயரா பிரிச்சிருந்தேன். இப்ப கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாரு ஒரே நாள்ல. அவரோட சேர்ந்து வாழ்க்கைய நல்லா தெரிஞ்சுதான் நான் பிரிச்சிருக்கேன். சோ இந்த தப்பா வீடியோ ஷேர் பண்றது எதா இருந்தாலும் உண்மையை தெரிஞ்சுட்டு அதுக்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இல்ல வந்து உங்களுக்கு அவர் மேல அவ்வளவு அனுதாபம் இருந்தா என் சைடு என்ன நடந்திருக்கு எல்லாமே கேளுங்க. ஒரு நல்ல பையன்லாம் கிடையாது, நீங்க வந்து அவருக்கு வந்து அனுதாபப்படுற அளவுக்கு இவ்வளவும் பண்ணிட்டு நம்ம மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடு தூக்கி இதோட மேட்ச் பண்ணி அவர் இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த விஷயம் ரிலேட்டடா நான் லாஸ்ட் இயரே கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன். போன ஆட்சியில அவர் வந்து ஆட்சியோட அதிகாரத்துல அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளை வச்சுட்டு இதுல இருந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே அவருக்காக கணவர் பக்கம் எடுக்கவே இல்லை. எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காததுனால என்னை ரொம்ப அலைய விட்டாங்க. எனக்கு கடைசியில எனக்கு சரியாயிரும், தெரியாம பட்டா போய் சேர்ந்து வாழு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. இந்த ஆட்சியிலேயாவது எனக்கு இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கணும்.
நம்ம வந்து இந்த ராஜான்ற நபரை பார்த்து கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, ஒரு பொண்ணு வேலைக்கு போகணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது அந்த பொண்ணுடைய தனிப்பட்ட விருப்பம். அந்த பொண்ணு வேலைக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக நீ மொட்டையடிச்சு விட்டுருக்க அப்படின்னா, என்ன மாதிரியான ஒரு சைக்கோ மனநல கொண்டவனா நீ இருக்கணும்? இது மாதிரி சைக்கோ மனநல கொண்டவன் கூட எந்த பொண்ணு வாழுவா? அந்த லைஃப்ல எவ இருக்கணும்னு நினைப்பா? அதுவும் இந்த ராஜாங்கிற நபர் இந்த அக்ஷயாவை கத்தி எடுத்து கிழிச்சிருக்காரு. எங்க கிழிச்சிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? முகத்துல இங்க 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 எல்லா இடத்துலையும் தையல் போட்டு அந்த பொண்ணுடைய முகமே விகாரமா இருக்கு. அப்போ நீ என்ன யோசிக்கிறன்னா, இவட்ட இருக்கிறதே இந்த அழகு தான், இந்த அழகு இருக்கிறதுனால தான் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை, உனக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை நினைக்கிறேன் இந்த ராஜாங்கிற நபருக்கு. நம்ம அழகா இல்லை, நம்ம பொண்டாட்டி அழகா இருக்கிறா அப்படிங்கிற அந்த ஒரு சைக்கோ மனநிலையில முகத்தை கத்தி எடுத்து கிழிச்சு அப்படி ஏதாவது வித்தியாசமா ஆக்கிட்டோம், நம்ம பொண்டாட்டி முகத்தை வேற ஒருத்தன் பார்க்க முடியாத அளவுக்கு ஆக்கிட்டோம் அப்படின்னா, நாளைக்கு எவன் கூடயும் நம்ம பொண்டாட்டி பழக மாட்டா அப்படிங்கிற ஒரு கேவலமான மனநல கொண்டவன் தான் கத்தி எடுத்து மூஞ்சிய குறி வச்சு கிழிப்பான் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அக்ஷயா தரப்பு விளக்கம் வெளிவரதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம விக்டிம் ராஜா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இவங்களுடைய தரப்பு விளக்கம் வெளியில் வந்ததுக்கப்புறம் அதை நல்லா நம்ம ஆராய்ஞ்சு பார்த்ததுக்கப்புறம் நமக்கு புரிஞ்சதை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். மக்களாகிய உங்கள்கிட்டே கேட்குறேன், இதில் விக்டிம் யாருன்னு நினைக்கிறீங்க? கணவரா, மனைவியா, இல்லை அந்த கள்ளக்காதலனா, இல்லை ஒன்றும் தெரியாத அந்த பச்சை குழந்தையா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.